ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஈஸியான சிம்பிளான சிக்கனுங்க. அதுக்கு என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயங்க. இதை மிக்சியில் அரைக்கிறதுக்காக போட்டுக்கிறேங்க. தேங்காய் அரை முடி போட்டிருக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இது கூட பட்டை, கிராம்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு போடுறேங்க. நீங்கள் கொத்தமல்லி பொடியும் போட்டுக்கலாம், இது மாதிரி பொடியும் சேர்த்திக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாய் பொடி போடுறேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் போடுறதில்ல. வரமிளகாய் பொடி போட்டுக்கிட்டோம்னா நல்லா கலர் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா போடுறேங்க. இது நம்ம டேஸ்ட்டுக்கு தாங்க. சிக்கன் மசால் பொடி போட்டிருக்குறேங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூளுங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. கல்லுப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க பேஸ்ட்டு, அதையும் எடுத்து இதை கூடயே ஊற்றிக்கணுங்க. இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நாம் எப்போதுமே கிரேவி செய்வோம், அப்புறம் மிளகாட்டி குழம்பு வைப்போம், அப்புறம் உப்பு கறி நிறைய செய்வோங்க. அது மாதிரி இது ஒரு டிஷ்ஷுங்க. ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப காரமாகவும் இருக்காது, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மசாலா நல்லா இந்த எண்ணெய் இதே கொதிக்கிட்டுங்க. நல்லா வதக்கி விடலாங்க. ஓரளவுக்கு பச்சை வாசம் போயிருக்குங்க. பாருங்கள், கல் மாதிரி ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. இந்த கிரேவி நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ நான் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இந்த மசாலா அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி கழுவி இது கூட ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்குங்க. ஏன்னா இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. பச்சை வாசம் போகணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த குழம்பு நம்ம எந்த அளவுக்கு திறந்து வச்சு கொதிக்க விடணுங்க. சில பேர் மூடி வச்சு கொதிக்க விடுவாங்க. நம்ம இந்த கிரேவி நம்ம திறந்து வச்சு தாங்க கொதிக்க விடணும். நல்லா இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டேங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் மிளகு, கொத்தமல்லி, சீரகங்க. மிளகும் கொத்தமல்லியும் ஒரே அளவு, சீரகம் கொஞ்சம் கம்மிங்க. அது போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இது பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்குது. அந்த மசால் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க, அதான் ரொம்ப எண்ணெய் காய விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நம்ம டக்குன்னு முடிகிறதுங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இதுக்கு நம்ம மிளகாயெல்லாம் போடக்கூடாதுங்க, சிக்கன் தூள் எதுவும் போடக்கூடாதுங்க. நம்ம போடுற பெப்பர் தான் இதுக்கு காரமே. வேறு எதுவும் போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதக்கி விட்டதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாங்க.
இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி வந்து எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சேர்க்கணுங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நல்லா வதக்கிட்டுருக்குறேங்க. நல்லா உப்பு போட்டு இந்த கலர் வந்து சிக்கனோட கலர் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு இங்கே பாரு சாமி, அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து வேக விடலாங்க. நல்லா வேக விடலாம். நல்லா கொதிக்கிட்டு அந்த சைடு குழம்பு கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணி எடுத்து நான் போசியில் வச்சுக்கிறேன் பாருங்கள். சூப் மாதிரி இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து சூப் மாதிரி குடிச்சிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடுலேயே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி வற்றிடுச்சு இல்லைங்களா, கொஞ்சம் மசாலா கடைசியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அந்த மசாலையும் உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு, இது வந்து கடைசியாக நம்ம பொடி போடுறோம் பாருங்கள், ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. ரொம்ப வறுத்துட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து போயிடுங்க, டேஸ்ட்டு மாறிடும். லைட்டாக நல்லா அந்த கறியோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. சளியெலாம் பிடிச்சிருந்ததுன்னா இது சாப்பிட்டாவே, இந்த சூப்பு பாருங்கள், இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிறதில்ல, இதை குடித்தாவே நல்லா உடம்பு வலியில் கேட்கு உடனே சளி படுத்துருங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு இந்த அளவு திக்னஸ் வந்ததும் நான் நிறுத்திட்டேன். இந்த குழம்பு திறந்து வச்சு தான் கொதிக்க விடணுங்க. மறுபடியும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப்பாடும் ஆயிடுச்சு, பெப்பர் சிக்கனும் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க, நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.